சரிப்பா, இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, a teacher states the repulsive force between 1 coulomb charge on the ground and 1 coulomb charge on a 1000 gram mass. அப்ப groundல ஒரு 1 coulomb charge இருக்கு, அதாவது எர்த் மேல ஒரு 1 coulomb charge இருக்கு. அதே மாதிரி 1000 kilogram mass மேல ஒரு 1 coulomb charge இருக்கு. டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்னன்னா, இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது 1 கூலும், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்ன ரிப்பல் பண்ணும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன செய்யும்னா, ஒன்ன பிரிச்சு வச்சிரும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னாலே பிரிச்சு வைக்கிறதா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டு ஃபோர்ஸையும் இந்த 1 கூலும் சார்ஜ் பிரிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுலயும் 1 கூலும் இருக்கு, இதுலயும் 1 கூலும் இருக்கு, பிரிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, சார்ஜ் இருந்தா அது பிரிச்சு வைக்கிறது கரெக்ட் தான். ஆனா மாஸ் வந்து பெரிய மாஸ் சின்ன மாஸ் இருந்ததுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரவுண்ட் மேல எப்பயுமே இருக்கும். அப்போ இதுல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கு. அது எதனால? கிராவிடேஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது ஒரு பக்கம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதனால வருது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between the two masses. Gravitational force attractive force இருக்கு. இங்க repulsive, ஏன்னா சார்ஜால வருது. ரிப்பல்சிவ்க்கு நம்மளுக்கு மாஸ் தேவையில்லை, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு சார்ஜ் தான் தேவை. இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, k இன்ட்டு q1 ஒரு சார்ஜ், q2 டிவைடட் பை எவ்வளவு டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர்ட். அதே மாதிரி இங்க என்ன அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்னவா வரும்னா, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் G இன்ட்டு m1 m2 ஒருதோட மாஸ் இன்னொருதோட மாஸ் டிவைடட் பை r ஸ்கொயர்ட். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும், அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா என்ன, பிரிச்சு வைக்கிறது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும், அப்படி இருந்தா தான் பிரிச்சு வைக்க முடியும். டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாசையும் இன்னொரு மாசையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு கூலும் சார்ஜை வச்சு அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டெவலப் ஆகல, அதுவே பிரிச்சு வச்சிரும்னு சொல்றாங்க. செக் பண்ணி பார்ப்போம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தாண்டி இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வேலை செய்யுமாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எதனால டெவலப் ஆகுதுப்பா? பாசிட்டிவ் சார்ஜஸ், ரெண்டு இடத்துலயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால டெவலப் ஆகுது. இந்த இடத்துல எதுவும் டவுட் இருக்காப்பா? இல்ல. ரெண்டு இதுலயும் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜால வருது. 1 கூலும் இங்க சார்ஜ் மட்டும் தான் தேவை. F k க்கு பதிலா, கேங்கிறது என்ன கான்ஸ்டன்ட், இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட், அது வந்து 9 × 10⁻⁹. Q1ங்கிறது என்னது, ஒரு சார்ஜ், அது 1 கூலும், இன்னொரு சார்ஜும் 1 தான், டிவைடட் பை r ஸ்கொயர்டு. r என்னன்னா இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு எப்பயுமே SI யூனிட்ல தான் போடணும். தட் இஸ் 1 × 10⁻³ மீட்டர், அப்பனா 1000 மீட்டர் ஸ்கொயர்ட். ஸோ அப்போ இது என்ன ஆகும், 9 × 10⁻⁹ மேல இருக்கு, கீழே 10⁻6. அப்போ ஓவராலா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் 9 × 10⁻³ டெவலப் ஆகி நிக்குது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சார்ஜால. இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மாஸால கிடைச்சிரும். அது வந்து எதனால, m1 m2. இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மாஸால கிடைக்குது. ஒரு மாஸ் வந்து எர்த்தோட மாஸ் 6 × 10⁻24 அப்ராக்சிமேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு மாஸ் எவ்வளவுனா 1000 கிலோகிராம், அவங்களே கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு சார்ஜ் கிரவுண்ட்ல இருக்கு, இன்னொரு சார்ஜ் 1000 கிலோகிராம் மாஸ்ல இருக்கு. அப்ப m2 வந்து 1000 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டு மாசம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுல கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ 6.67 × 10⁻−11 இன்ட்டு மாஸ், ஒரு மாசோட வேல்யூ 6 × 10⁻24, இன்னொரு மாசோட வேல்யூ 1000 டிவைடட் பை அதே 1000 ஸ்கொயர்னா 10⁻6ன்னு வரும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா 6.67 × 6 அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிற 6ம் இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 10⁻18 வரும். ஏற்கனவே ஒரு 11 இருக்கு, அப்போ 10⁻7 இருக்கும். ஏற்கனவே ஒரு 3 0 இருக்கிறதுனால 10⁻10. இங்க நல்லா கவனிங்க, இது வந்து 10⁻10ங்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 10⁻10 இருக்கு. ஆனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் 9 × 10⁻3 தான் இருக்கு. அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு, அதனால நம்மளால இந்த சார்ஜை பிரிச்சு வைக்க முடியாது. அப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்னா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் is less than attractive force due to gravity. அப்ப attractive force விட repulsive force கம்மியா இருக்கிறதுனால இந்த மாஸை பிரிச்சு வைக்க முடியாது. இதுதான் reason. So we could not separate the two masses, that is the 1000 kg masses from the ground mass. அப்படிங்கறத ஆன்சர். புரிஞ்சிருச்சாப்பா? புரியுது.